எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில். ஸோ நம்ம நெறைய ஆயில் யூஸ் பண்றோம். அதுல வந்து நெறைய யூசஸ் இருக்க ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட கோகனட் ஆயில் தான். அந்த கோகனட் ஆயிலோட முக்கியமான 5 யூசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கோகனட் ஆயில் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஆயில். ஸோ அது ஹேர் ஆயில நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோகனட் ஆயில்ல ஆயில் புல்லிங்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்க ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சு, ஒரு சின்ன காயம் அப்படின்னா, அந்த வூண்ட் ஹீல் பண்ற கூட ஒரு மருந்தா நீங்க இந்த கோகனட் ஆயில யூஸ் பண்ணலாம். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங். ஸோ குக்கிங்க்கு நிறைய பேர் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அதனோட மிச்ச பத்தியும் அதனோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நம்ம கோகனட் ஆயில் வந்து குக்கிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், நம்ம கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும், அது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அதுல வந்து மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தான் பண்ணுது. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகனட் ஆயில் வந்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணா கூட உங்க பாடிக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்க பாடியில குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நம்மளோட கோகனட் ஆயில் தான். ஸோ கோகனட் ஆயில் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து கோகனட் ஆயில் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது நல்லாவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோகனட் ஆயில் யூஸ் பண்றதுனால கன்ஃபார்மா வெயிட் கெயின் ஆகுதோ இல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுதோ கன்ஃபார்மா ஆகாது. குட் கொலஸ்ட்ரால் உடம்புக்கு ரொம்ப தேவையானது. அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகாது. அதோட உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம மேல படக்கூடாது, அதனால வரக்கூடிய ஸ்கின் கேன்சர் ஆக இருக்கட்டும், இல்ல ஏதாவது பிளாக் டாட்ஸ் இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு 90% யூஸ் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது கோகனட் ஆயில் உங்களுக்கு கம்பல்சரியா யூஸ் ஆகும். ஸோ நீங்க கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க சன்லைட்ல போகும்போது உங்களுக்கு யூவி ரேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கும், உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் வராம தடுக்கிறதுக்கும் கோகனட் ஆயில் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, சம்டைம் பாத்தீங்கன்னா இந்த பனி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அங்கங்க வெடிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கும். உங்க ஹீல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிராக் ஆயிருக்கும், நிறைய வெடிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு கூட என்ன பண்ணலாம்னா, நீங்க நைட்டு பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா லைட்டா அந்த கிராக் ஆகிக்கிற இடத்துல ஃபுல்லா சுத்தியும் நீங்க அந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு கிளாத் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க படுத்து தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த கிராக் கூட சரியா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்க பாடியில வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்ன கீறல் இருக்கு, புண்ணு இருக்கு அப்படின்றப்போ நீங்க அந்த கோகனட் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா அது ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. சீக்கிரமா அந்த வூண்ட கூட அது ஹீல் பண்ணிரும். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து அது ஒரு ஆயில் புல்லிங்கா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் புல்லிங்கா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேட் ஆடர், அதாவது உங்களுக்கு வந்து வாயில துர்நாற்றம் வருது அப்படின்னா அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்களோட கம்ஸ்ல ஏதாவது டிசீஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு சொத்தப்பல் இருக்கு, கேவிட்டி இருக்கு, டீத் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்போ நீங்க அந்த ஆயில் புல்லிங் ரெகுலரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கோகனட் ஆயில்ல பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அது எல்லாத்தையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட டென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆயில் புல்லிங் கோகனட் ஆயில்ல பிராக்டிஸ் பண்றது. நம்ம ஹேருக்கு வந்து நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்றோம். பட் அதுலயே வந்து கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் லாஸுக்கும் இருக்கட்டும், இல்ல ஹேர் நல்லா க்ரோத்தா இருக்கு, உங்களோட ஹேர் க்ரோத்தோட அந்த நியூட்ரிஷனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து கோகனட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கோகனட் ஆயில் இருக்க ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஹேர் க்ரோத் பண்றதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கறனால நீங்க எல்லாத்துக்குமே வந்து தாராளமா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதோட அதுல வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக், ஆன்டி வைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கறனால நீங்க இதை வந்து ரெகுலரா டெய்லி யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம குளிச்சு விடும்போது குளிச்சுற தண்ணியில கொஞ்சம் விர்ஜின் கோகனட் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு விட்டீங்கன்னா நிறைய பாக்டீரியால இருந்து அதை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான் வந்து கோகனட் ஆயில். ஸோ அதனால தாராளமா பயப்படாம நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி.